இங்கே ஒரு பொண்ணு ரொம்ப டயர்டாகி படுத்திருக்கா. அப்பா அவள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க, சீக்கிரம் கிளம்பி வாமா, கூட்டமாக இருக்குது, நீ வந்து அப்படின்னா நல்லா சேல்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினியும் அப்படி வேகமாக கிளம்புறா. இந்த பக்கம் ஹீரோவோ ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினியோ நீ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிளம்பிடுறா. ஹீரோவோ எட்ரா அந்த கோட்டை அப்படின்ற மாதிரி எடுத்து மாட்டிக்கிறான். ஹீரோயினி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாகி வந்து உக்காடுறா. ஹீரோவோ நான் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஜஸ்ட்டு இப்போ தான் அதுலேருந்து வெளியில் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினியோ ஓ அப்படியே அப்படின்ற மாதிரி அப்படி கேட்குறா. ஹீரோவோ அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை தொட்டு பார்க்குறான். பார்த்தா அது ரொம்ப தொப்பையாக ஈரமாக இருக்குது. ஹீரோயினிக்கிட்ட அப்படியே கேட்டுடுறான், நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? உன்னையும் கஷ்டப்படுத்திட்டு அந்த குழந்தைய ஏன் கஷ்டப்படுத்துகிற? பேசாமல் அந்த குழந்தையோட கஸ்டடியை எனக்கே கொடுத்துர்லாம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். உடனே ஹீரோயினியும் வாயை மூடிட்டு இருடா, நான் கஷ்டப்படுறதே அந்த குழந்தைக்காக தான், அப்படி இருக்கும்போது ஈஸியாக தூக்கி உன் கையில் தூக்கி கொடுத்துருவேன்னா என்ன அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த குழந்தையும் வருது. அம்மா எங்கே போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே ஹீரோயினியோ உனக்கு பிடிச்ச கறி வாங்கி வந்திருக்கேன், நல்லா சமைச்சு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்கிறா. உடனே அந்த பையனும் நீங்களும் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் ஹீரோ பார்த்து சொல்கிறான். உடனே ஹீரோயினியோ இது ஃபேமிலியில் நடக்கிற ஒரு சின்ன செலிப்ரேஷன், அதுலெல்லாம் நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த வீடியோட ஃபுல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி